எல்லார்கிட்ட மைக் வந்துருச்சா? எல்லாரும் சிரிக்கிறீங்களா? ரெடியா? 1 2 3. ஏய், இப்படி கத்தி ஒண்ணுமே யாருக்கும் புரியல. கரெக்டா புரியுற மாதிரி ஒருத்தர் சொல்லுங்க, அப்புறம் எல்லாரும் சொல்லலாம். ஓகேவா? Thank you so much. Okay. Once again, let's give a big round of applause for Honorable Minister Madhivendan avargal. Thank you sir, thank you. நீங்க ஏதாவது சொல்லணுமா? ஃபஸ்ட்டெல்லாம் குழந்தைங்களுக்கு வெண்பொங்கலில் நெய் போட்டு கொடுத்தா பிடிக்காது, ஜீரகம் மிளகு எல்லாமே எடுத்து வச்சுருவாங்கன்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸு சொன்னது இது. நாங்கள் சமைக்கும் போது அந்த மிளகு ஜீரகம் எல்லாம் அந்த குழந்தைங்க விரும்பி அந்த நெய்யோட அந்த முந்திரி திராட்சை எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றாங்க. என் குழந்தைக்குமே நெய் பிடிக்காது, ஆனால் இப்போ என் குழந்தை விரும்பி சாப்பிட்றாங்க. கேரட், பீன்ஸ், பீட்ரூட் இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது வீட்டில் அந்த குழந்தைங்க சாப்பிட்றதெல்லாம் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எங்கள் ஸ்கூல் அதை சமைக்கிறதுனால குழந்தைங்க அந்த கேரட் பீன்ஸ் தான் வீட்லேயும் போய் எங்களுக்கு அவங்க செஞ்சு கொடுக்குற மாதிரியே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன், கோத்தகிரி. தேங்க்யூ. நீங்கள் எதாவது பேசணுமா? வாங்க, என்ன பேசணும்? எனக்கு அப்பா இல்லை, அம்மா ஒண்டி தான். நாங்கள் ரெண்டுமே பொம்பளை பசங்க தான். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. இந்த காலை உணவு திட்டம் வந்ததுனால இதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு வேலை இருக்குதுன்னு சமைக்க மாட்டாங்க. அதனால இப்போ காலை உணவு திட்டம் வந்ததுனால தான் நாங்கள் டெய்லியும் சீக்கிரமாக போய் சாப்பிட்றோம். அந்த சாப்பாடை சாப்பிட்றதுனால எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். எங்களுக்கு நல்லா பாடத்தை கவனிக்கிறதுக்கும் நல்லா உதவுது. அந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டு தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சருக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. எல்லா பிள்ளைங்களும் ஏன் முன்னாடி இங்க வாங்கல, என்கிட்ட வாங்க. பிள்ளைங்க மட்டும் வாங்க 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 எல்லாரும். நீங்க ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்களாமா? அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆரணி பிளாக் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முஸ்லீம் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். இங்கே நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன், கிராமப்புறத்துலலாம் காலையிலே எல்லாருமே சாப்பாடு தான் செய்வாங்க. நிறைய பேர் டிஃபனு ஒன்று செய்யறதில்ல. ஆனால் இந்த ஸ்கீம் மூலியமாக இப்போ நிறைய பசங்க காலையில் டிஃபன் வயிறார சாப்பிட்றாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய பசங்க சாப்பிட்றதுனால ஸ்கூலுக்கு சீக்கிரமாகவும் வராங்க. 8 மணிக்கெல்லாம் கூட ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அதனால் இப்போ நிறைய ஆப்சண்ட்டும் ஆகிறதில்ல. மெயினாக இப்போ டிஃபன் ஸ்கூல்லேயே இருக்கிறதுனால நிறைய பேரண்ட்ஸ்க்கு பெரிய தலைவலி குறைஞ்சிருக்கு. என்னதான் சமைச்சாலுமே பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறன்றது பெரிய வேலை. அந்த பெரிய பொறுப்பு ஸ்கூலில் இருக்கிற மிஸ்ஸுங்க, ஹெட் மாஸ்டருங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால் நாங்கள் கவலை இல்லாமல் இருக்கோம். பசங்க டெய்லி ஸ்கூலுக்கும் கரெக்டாக போகிறாங்க, நல்ல சத்தான உணவும் சாப்பிட்றாங்க. இந்த ரொம்ப ரொம்ப நன்றி சிஎம் ஐயா அவங்களுக்கு. என் பேர் ரேணுகா. நான் சிங்கிள் பேரண்ட்டு தான். எங்கள் பசங்களுக்கு காலையில் சமைக்கிறதுக்கு எனக்கு டைமே இருக்காது. நான் வேலைக்கு போயிடுவேன். என் பசங்க சில நாட்களில் பட்னியாக தான் போவோம், வெயிட்டும் கம்மியாக தான் இருப்பாங்க. இப்போ காலை உணவு திட்டம் கொண்டு வந்ததுனால 5 நாளும் 5 வித சாப்பாடு போடுறாங்க. ரவை கிச்சடி, சம்பா ரவை கிச்சடி, உப்புமா, பொங்கல், சேமியா, இந்த மாதிரி 5 வித சாப்பாடு போடுறாங்க. என் பசங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்காங்க, வெயிட்டும் போட்டிருக்காங்க. நல்லா அவங்களுக்கு படிக்கவும் டைம் இருக்குது. எனக்கு வேலைக்கு போகிறதுக்கும் சில சமயம் டைம் ஃப்ரீயாக இருக்குது. இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சருக்கு மிக்க நன்றி. ஒரு நிமிஷம், எல்லாரும் சேர்ந்து இப்போ சிஎம் சாருக்கு என்ன சொல்ல போறீங்க? இருங்க, எல்லார்கிட்ட மைக் வந்துருச்சா? எல்லாரும் சிரிக்கிறீங்களா? ரெடியா? 1 2 3. ஏய், இப்படி கத்தி ஒண்ணுமே யாருக்கும் புரியல. கரெக்டா புரியுற மாதிரி ஒருத்தர் சொல்லுங்க, அப்புறம் எல்லாரும் சொல்லலாம். ஓகேவா? தேங்க்யூ so much. ஓகே, இப்போ உங்க எல்லார பத்தி உங்களோட இந்த காலை உணவு திட்டம் இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்குல்ல, நம்ம சிஎம் சார் உங்களுக்கு கொடுத்தனால நீங்க நல்லா சாப்பிட்டு பாருங்க. இவரெல்லாம் பாருங்க, குட்டி ஹல்க் மாதிரி இருக்காரு. எங்க ஆர்ம்ஸ் காட்டுப்பா. பாத்தீங்கல்ல,
இங்க பாருங்க குழந்தையோட ஆர்ம்ஸ. ஸோ உங்க எல்லாரும் பத்தி ஒரு ஏவி இப்போ பார்க்க போறோம், ஆடியோ விஷுவல். பின்னாடி திரும்பி பார்க்கலாமா? இந்த காலை உணவுங்கிறது உங்க எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்குது இல்ல, ஆனா இது உருவாக்கி இதை தயாராக்கி கரெக்டா உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு இதுக்கு ஒரு நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து நிறைய வேலை செய்யறாங்க. அவங்க கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி நம்ம சிஎம் சார், டிசிஎம் சார், அப்புறமா நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்துட்டு டெய்லி உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போதா, கரெக்டாக போதா, ஒழுங்காக போச்சா, இன்னைக்கு இதெல்லாம் சாப்பிட்டாங்களா அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் யாராவது ஒழுங்காக சாப்பிடலன்னா கூட அவருக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு இப்போ பார்க்கலாமா ஒரு ஏவியில்? ஓகே, வாங்க பார்க்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.